பயங்கரவாத நடவடிக்கைகளை கண்காணிக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் 19 இடங்களில் காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரம் என்ன? சென்னையினுடைய கிழக்கு மண்டலத்துல ஒரு 19 இடத்துல திடீரென போலீசார் வாகன தணிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து காவல்துறை தரப்பை கேட்கும் பொழுது இது ரெட் அலர்ட் என்ற ஒரு சோதனையை காவல்துறையினர் மேற்கொள்கிறார்கள். சமீபத்துல சென்னை காவல் ஆணையர் இது போன்ற ஒரு திடீர் சோதனைகளை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கார். குற்றத்தடுப்பு நடவடிக்கையாக ரெட் அலர்ட் சோதனை, அதே போன்ற ஆம்பர் எச்சரிக்கை என்ற ஒரு சோதனை, அதே போன்று மஞ்சள் எச்சரிக்கை என்ற ஒரு சோதனை, 3 வகையிலான இது போன்ற தடுப்பு நடவடிக்கை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை காவல்துறை ஈடுபடுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுல இந்த ரெட் அலர்ட் என்பது பயங்கரவாத நடவடிக்கையோடு தடுப்பு நடவடிக்கையாகவும், அது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக அவர்கள் தப்பிவிடாமல் பிடிப்பது எப்படி போன்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர்களுக்கு அதற்கான சோதனைகளுக்கு, அதற்கான நடவடிக்கைகளுக்கு காவல்துறையினரை தயார்படுத்துவதற்கான ஒரு சோதனை என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தற்பொழுது இந்த ரெட் அலர்ட் சோதனை என்பது காவல்துறையினர் ஒரு 19 இடங்கள்ல சென்னை கிழக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் திடீரென அந்த வாகன தணிக்கையில் ஈடுபடுகிறார்கள். வாகன தணிக்கையின் பொழுது யாரேனும் சந்தேகத்திற்கிடமாக வந்தால் அவர்களுடைய அடையாள அட்டையை சரிபார்த்து, அதே போன்ற சந்தேகத்திற்கிடமான பொருட்களையோ அல்லது விலை மதிப்புடைய பொருட்களை அவர்கள் கொண்டு வரும்பொழுது அதற்கான உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு சோதனைகள் இதுல இது போன்ற விசாரணை என்பது இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதே போன்று ஆதாய கொலைகளோ அல்லது செயல் பறிப்பு போன்ற வழிவரி கொலைகளோ நடந்தால் எப்படி குற்றவாளிகளை பிடிப்பது என்பது தொடர்பாகவும் இந்த ஆம்பர் எச்சரிக்கை, மஞ்சள் எச்சரிக்கை போன்ற நடவடிக்கைகளும் அது போன்ற சோதனைகளும் மேற்கொள்வதற்கு காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.